நம்மளுடைய துணை நிறுவனமான மெர்க்குரி மீடியா அப்படிங்கிறது நம்ம இப்போ சமீப கால வீடியோவில் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் வந்துட்டுருக்கோம். அது எங்களுடைய கம்பெனி தான். கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு கம்பெனி. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் கம்பெனி அது. உங்கள் இல்லங்களில் நடக்கும் விசேஷங்கள் மற்றும் நிறுவனங்களில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அனைத்து விதமான A to Z வரைக்கும் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி சிறப்பாக செய்து தரும் ஒரு சேவையை நம்ம தொடங்கியிருக்கிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. மேற்கொண்ட நிகழ்வுகளுக்கு உங்களுக்கு தேவைகள் இருக்கும் பட்சத்தில் இந்த மெர்க்குரி மீடியாவுடைய அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான பதிவினை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பணத்தை இழக்கும் நேரம் எது? இதுதான் தலைப்பு. யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் நம்மளுடைய செல்வாக்கை, சொல்வாக்கை, சொத்து பத்து சுகங்களை, பணத்தை இழப்பது. இதில் தனம் கைவிட்டு போகும்போது மிகப்பெரிய வலியும் வேதனையும் நம்ம சந்திப்போம். நல்ல விஷயங்களுக்காக நாம் செலவு பண்ணுறது அப்படிங்கிறது அது தனி கணக்கு. இப்போ ஒரு வீடு கட்டுறோம், கார் வாங்குகிறோம், திருமணம் பண்ணுறோம் குழந்தைகளுக்கு, அல்லது படிப்பு செலவுக்காக செலவு பண்ணுறோம். நம்ம உல்லாசமாக இருக்கிறதுக்காகவோ சல்லாபமாக இருக்கிறதுக்காகவோ டூர் போகிறதுக்காகவோ பண்ணுற செலவீனங்கள்ங்கிறது வேறு. எதுவுமே இல்லாமல் தண்ட செலவுகள், ஏமாற்றப்படுதல், பணத்தை போட்டு முதலீடு பண்ணி அதில் தோற்று போகிறது, இந்த மாதிரியான விதிகள் ரொம்பவும் வலியையும் வேதனையும் தரக்கூடிய. எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தால் பண விஷயத்தில் மிகவும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம கையை விட்டு பணம் போகிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 8, 12ஆம் இடத்தில் தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய தசாபுத்திகளில் தான். அதுலேயும் குறிப்பாக 12ஆம் இடம். 12ஆம் இடம் தான் நமக்கு விரயஸ்தான், 8ஆம் இடம் நஷ்டஸ்தான். இந்த 8, 12ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகங்கள் தசையோ புத்தியோ நடத்தும் காலத்தில் பணம் நம்ம கைவிட்டு போகும். அதே மாதிரி விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய 12 கூடையவர் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டார்னாலும் இந்த மாதிரியான கிரக அமைப்பு உள்ளவர்கள் மிகவும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் எப்பயுமே இருக்கும். ஒரு உதாரணமாக, நீங்கள் தனுசு லக்னம், உங்களுக்கு விரையாதிபதி செவ்வாய், அவரே 5 கூடையவரும் ஆகிறார். இவர் 2ஆம் இடத்துல உச்சமாகிறார்னு வச்சுக்கோங்க. மகரத்தில் பூர்வ புண்ணியாதிபதி உச்சமாக இருக்காருன்னு சந்தோஷப்படுற அதே நேரத்தில் விரையாதிபதி உச்சமாக இருக்காருங்கிற வருத்தமும் இருக்கும். நிறைய தனுசு லக்ன ஜாதகர்களுக்கு சகோதர வர்க்கத்தினால சொல்லொண்ணாத விரயங்கள் ஏற்படும்னு நான் சொல்லி வச்சுருக்கிற சூட்சுமம் இதனுடைய அடிப்படையில் தான். அப்போ இந்த விரையாதிபதி தனஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறதும், தனாதிபதி போய் விரயஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறதும் பண விஷயத்தில் எப்போதும் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய தனாதிபதின்னு சொல்லக்கூடிய 2 கூடையவர் போய் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்தாருனாலும் அவருடைய தசாபுத்தி காலங்களில் உங்கள் கையை விட்டு பெரும் அளவு பணம் போக போகுதுன்னு அர்த்தம். சுபர்களுடைய தொடர்பு இணைவெல்லாம் இருந்ததுன்னா அது சுப செலவுகளாக போகும். இப்போ தான் பெத்த பொண்ணுக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாரு, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு, அவர் சக்திக்கு மீறி நகை போட்டு சீர்வரிசை செஞ்சு கல்யாணம் பண்ணுறாரு. இதுக்காக அவர் தன்னுடைய ஒரே சொந்த வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் அடகு வச்சு அதிலிருந்து பணம் வாங்கி கல்யாணம் பண்ணிடுறார். கல்யாணங்கிறது சுபகாரியம்தான், நல்ல விதமாக நடத்தி முடிச்சிடுறாரு. பெரிய இடம், சக்திக்கு மீறின பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. அவங்களுடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இவர் செலவு பண்ணுறதுக்காக மேற்கொண்டு 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 கடன்பட்டு கடைசியில் அந்த வீட்டையே விற்றுட்டு வெளியில் போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த மாதிரியான செலவுகளும் வரும். இது ஒரு விதத்தில் சந்தோஷத்தை கொடுத்தாலும் இன்னொரு விதத்தில் உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களை விட்டு போகுதுங்கிறது மாதிரியான ஒரு விதியை கொடுக்கும். இது சுப விரயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு இடம் வாங்குவார், நிறைய அதுக்காக செலவு பண்ணி நிறைய லீகல் இதெல்லாம் பார்த்து வாங்குவார். அப்படியும் பார்த்தாலும் அது வில்லங்கமானதாக போயிடும். கடைசியில் அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிறது, கேஸ் போட்டு வம்பிழுத்து விடுறது, 10 வருஷம் 20 வருஷத்துக்கு கேஸ் நடத்தியே ஒன்றும் இல்லாமல் போகிறதுங்க, இந்த மாதிரியாகவும் கையை விட்டு பணம் போகிறதுங்கிறது இருக்கும். நம்ம நம்பி ஒரு இடத்துல முதலீடு பண்ணுவோம், முதலீடுகளில் உங்கள் காசு விரயமாக போகிறது இருக்கும். இப்போ பங்குச்சந்தை, ஸ்பெக்குலேஷன், சூதாட்டம், இந்த மாதிரியானது கிரிப்டோ கரன்சி மாதிரியான விஷயங்களில் போய் பணத்தை பெரும் அளவில் போட்டுட்டு அது மீளவே முடியாத அளவுக்கு டோட்டலாக டேமேஜ் ஆகிடுற இந்த மாதிரியான அமைப்புகளுமே இருக்கும்.
அப்போ விரையாதிபதி தனாதிபதி தொடர்பு, அந்த வீட்டுக்கு அட்டமாதிபதியுடைய கனெக்ஷன் இது இருந்ததுனாலே நீங்கள் எப்போவுமே கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்கணும். அதே மாதிரி 8ஆம் இடம் 12ஆம் இடம்ல வலுவான கோள்கள் இருந்ததுனாலும் உங்களுக்கு வந்து எப்போது வேண்டுமானாலும் கையை விட்டு பணம் போகுங்கிற மாதிரியான ஒரு விதி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு கடகலக்ன ஜாதகம், 8ஆம் இடம் இவருக்கு கும்பம், இந்த இடத்துல சனி ஆட்சியாக இருக்கார். 8ஆம் இடம் கும்பம், சனி ஆட்சியாக இருக்கார். 12ஆம் இடம் மிதுனம், அங்கே புதன் ஆட்சியாக இருக்கார். இந்த அமைப்பு கொண்ட ஜாதகருக்கு சனி திசை புதன் திசை, சனி புத்தி புதன் புத்தி நடக்கும் காலங்களில் திடீரென்று வரக்கூடிய விரய செலவுகள், எதிர்பாராமல் பணம் கைவிட்டு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படத்தான் செய்யும். இந்த 8 12ஆம் இடத்துல வலுவான கோள்கள் இருந்துருச்சுனால அந்த மாதிரியான அமைப்பு வரும். அதே மாதிரி தனாதிபதி என்று சொல்லக்கூடியவர், நம்ம தனாதிபதி என்று சொல்லக்கூடியவர் விரயஸ்தானத்தில் இருந்துட்டாலும் சரி, 6ஆம் இடத்துக்கு போய் உட்கார்ந்துட்டாருனாலும் சரி, 2 கூடைய தனாதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்காந்தா உங்கள் பணம் எதிரிக்கி அப்படிங்கிறது மாதிரி ஆகிடும். நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை வந்து கடனுக்காகவோ வட்டி கட்டியோ யாருக்கோ ஜாமீன் போட்டுட்டு அவங்க பணம் கட்ட முடியாத நிலையில் நீங்கள் அதை கட்டி தீர்க்க வேண்டிய சூழ்நிலைகளோ உருவாகிவிடும். 6ஆம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல போய் மறைமுகமாக வலுத்திருந்தாருனாலும் நீங்கள் குடும்பத்துக்கே தெரியாமல் கடன் பட்டுட்டு அந்த கடனை கட்டி மன வருத்தமும் வேதனையும் அடைவீர்கள். குடும்பத்துக்கே தெரியாமல் பணம் உங்கள் கையை விட்டு போகிற சூழ்நிலைகள் உருவாகும். இது எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தசாபுத்தி காலங்களில் நடக்கும். 2 கூடைய தனாதிபதி என்பவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். தனாதிபதி இந்த 6 8 12ங்கிற மாதிரியான ஸ்தானங்களில் போய் உட்கார்றது, 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 12ஆம் அதிபதிகள் வந்து தனஸ்தானாதிபதியோடு தொடர்பு கொள்வது, 8 12ஆம் இடங்களில் வலுவான கோள்கள் அமர்வது. 8 12ஆம் இடத்துல வலுவான கோள் அமர்ந்தாலே ஒருத்தருக்கு விரயம்ங்கிறது திடீர்னு ஏற்படும். அந்த தசபுத்தி காலங்கள் வரும்போது ரொம்ப 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 கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்கணும். சரி, இந்த மாதிரி கிரக அமைப்புகள் என் ஜாதகத்தில் இருக்குது சார், என்ன பண்ணலாம்னா மோஸ்ட்லி பண விவகாரங்களை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற வலுவான ஜாதகர்களிடத்தில் ஒப்படைச்சிடுறது நல்லது. ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரியான அமைப்பு இருந்தால் கணவரின் அமைப்பு படி அவர் சொல்கிறபடி கேட்டு நடந்துக்கிறதும், ஒரு ஆணுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா மனைவியின் அமைப்பு படி சொல்கிறபடி கேட்டு நடந்துக்கிறதும், ஃபைனான்சியல் முடிவுகளை நீங்கள் எடுங்க அப்படிங்கிறது மாதிரியும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோடு குடும்ப உறுப்பினர்களிடம் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு கும்பலக்ன ஜாதகம், இவருக்கு 2ஆம் இடத்துல குரு, அவர் 12ஆம் இடத்துல போய் நீச்சம். 2ஆம் இடத்து அதிபதி குரு 12ஆம் இடத்துல நீச்சம். 12ஆம் இடத்தில் 10 கூடைய செவ்வாயும் உச்சம். இது குருவுக்கு நீச்ச பங்கும் கிடைச்சது. குடும்பத்துக்கே தெரியாமல் குடும்பத்தில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் சொத்தை வச்சு மிகப்பெரிய தொழில் செஞ்சு அதில் பெரிய இழப்பீடுகளை சந்திச்சு அந்த இழப்பீடுகளை சமாளிக்கிறதுக்கு 5 வட்டி 10 வட்டின்னு கடன் வாங்கி கடைசியில் கோடிக்கணக்கான சொத்தை இழந்துட்டு நடுரோட்டுக்கு வந்த ஜாதகம். இது இவருக்கு நடந்தது குரு மகாதிசையில். செவ்வாய் புத்தியில் எல்லாமே வெட்ட வெளிச்சமாகி ரோட்டுக்கு வந்துட்டார். கிட்டத்தட்ட அவர் அழிச்ச சொத்து 4-5 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும். குடும்பத்திற்குள்ள கேட்டால் யாருக்குமே ஒன்றுமே தெரியல அப்படிங்கிறாங்க. எதுவுமே தெரியாது, அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு, நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்படும். 2ஆம் அதிபதி நீச்சம் அடைகிறாரு. உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்தில் வலுப்பெற்ற செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு. அவர் முயற்சிகள் ஸ்தானத்திற்கும் ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதி, அதாவது 3ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து விரயத்தில் உச்சம். விரயத்தில் உச்சம் உங்கள் தனாதிபதியையும் சேர்த்து அந்த இடத்துல வச்சிருக்காரு. அப்போ ஜாதகரும் கும்பலக்கணம், மற்றவர்கள் பேச்சை கேட்காத குணம் கொண்டவர். அவர் தன் இஷ்டப்படி நடந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் கண்டபடி கைமாத்து வாங்கி கடனை வாங்கி உள்ளே போட்டு, பேங்க் கடன் இருக்குது, தனிநபர்கள் கடன் இருக்குது, என்னென்ன வட்டிக்கு கிடைக்குதோ அத்தனையும் வாங்கி வச்சு தொழில் பண்ணுறேங்கிற பேர் வரையில் 4-5 வருஷத்தில் எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். குருமகா திசையிலே ஒரு தொழிலை ஆரம்பித்து குருமகா திசையின் கடைசி வர்றதுக்குள்ளே போதுங்கிற அளவுக்கு இழப்புகளையும் நஷ்டங்களையும் சந்தித்து மொத்தத்தையும் காலி பண்ணுற அமைப்பு. ஸோ உங்கள் ஜாதகத்தில் தனாதிபதி விரயஸ்தானத்துக்கு போயிட்டாருனாலும் சரி, 8 12ஆம் இடத்துல வலுவான கோள்கள் இருந்துச்சுனாலும் சரி, அதுவும் குறிப்பாக 12ஆம் இடத்துல வலுவான கோள் இருந்தால் அது தன் ஆதிபத்திய காரகத்துவ ரீதியான நஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்தே தீரும். 8ஆம் அதிபதி வலுத்து ஜாதகத்தில் வந்து உட்கார்ந்தாருனாலுமே எப்போ வேணும்னாலும் உயரத்திலிருந்து கீழே விழக்கூடிய ஒரு விதிகளும் உண்டாகும். இதையும் நம்ம ஒரு உதாரணத்தில் பார்க்கலாம். ஒரு மீன லக்ன ஜாதகம், இவருக்கு சுக்கிரன் உச்சம். மீன லக்ன ஜாதகம் சுக்கிரன் உச்சம் லக்னத்தில், 8 கூடையவர் லக்னத்தில் வந்து உச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கிறார். இந்த ஜாதகருக்கு சுக்கிரதேசை நடக்கும்போது இவருடைய திரண்ட சொத்துக்களுக்கு இவருடைய சகோதரியை கேஸை போட்டு ஒன்றும் இல்லாமல் செஞ்சு இன்னமும் அலக்கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. 3 கூடைய சுக்கிரன் 8 கூடையவனும் ஆகிறதுனால உடன் பிறந்த சகோதரியை இந்த சொத்து எல்லாமே எனக்கும் உரிமை உண்டு அப்படிங்கிறது மாதிரி கேஸ் போட்டு நிறைய அலைச்சல், மன உளைச்சல், விரயங்கள், கேஸ் கிட்டத்தட்ட சகோதரிக்கு ஜெயிக்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்த ஜாதகமும் இருக்கும். இப்போ இந்த ஜாதகர் என்ன செய்யலாம்?
ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே தன்னை நம்பி வரக்கூடிய வாழ்க்கை துணை விஷயத்தில் எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டு பொறுமையாக இருந்துக்கிறது நல்லது. ஒரு அவயோக கிரகம் திசை நடத்த வருகிறது என்றாலே நாம் எப்போதும் பண விஷயத்தில், நிதி நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையோடு குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியும்படியாக நடந்து கொண்டு விடுவது நல்லது. உங்கள் லக்னத்துக்கு அவயோகிகள் அப்படிங்கிறது தனி தலைப்பிலே வீடியோவாக போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஒவ்வொரு லக்னத்திற்கும் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி ஏதாவது ஒரு விதத்தில் மன வருத்தத்தையும் வேதனையும் சிக்கலையும் கொடுத்து விடக்கூடியவர்களாகும். இதில் லக்ன எதிரியாகவும் இருக்கக்கூடிய கிரகங்களே அதிகப்படியாக அந்த வேலையை செய்யும். சில நிலைகள் லக்னாதிபதியே 8ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் வந்துடக்கூடிய அமைப்புகளில் பலனின் அளவு குறைவாக இருக்கும். இப்போ ஒரு கும்பலக்கண ஜாதத்துக்கு 12ஆம் அதிபதியாக சனி பகவானே வருவார். விரயஸ்தானத்தில் அவர் வலுத்து இருந்தார்னா ஜாதகரே அனைத்து விரயங்களுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய விதிகள் உண்டாகும். இப்போ இந்த 2 உடையவன்கிறவன் 8-12 போய் மறையிறது, ப்ளஸ் அந்த வீட்டு அதிபதிகள் அதிக வலுவோடு இருப்பது, அவர்களின் தசாபுத்திகள் நடப்புக்கு வருவது, இந்த மாதிரியான கிரக அமைப்புகள், ஜாதக அமைப்புகள் இருந்ததுன்னா கூடுமானவரை உங்களுடைய நிதி நிர்வாகம் சார்ந்த விஷயங்களில் வெளிப்படைத்தன்மையோடு இருந்து விடுவது நன்று. எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய வீடு 8. விபத்துகள், கண்டங்கள், சடுதியில் மரணம், ஒன்றுமில்லாமல் போய்விடுவது, தலைமறைவு வாழ்க்கை போன்றவற்றை தரக்கூடிய வீடு 8. அப்போ அந்த இடத்துல ஒரு வலுவான கிரகம் உட்கார்ந்துருக்குனாலே நீங்கள் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே வெளிப்படைத்தன்மையோடு குடும்பத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்று. எப்போ என்ன நிகழும் என்றே சொல்ல முடியாது. கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வமானது கையை விட்டு போகும்போது ஏற்படும் வேதனையும் வலியும் சொல்லி மாளாது. அப்படி இருக்கும்போது நாம் எந்த அளவுக்கு எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருக்கிறோமோ அந்த அளவுக்கே நமது பாடுபட்டு சேர்த்த செல்வத்தை காப்பாற்றி கொள்ள இயலும். தனாதிபதி விரயத்தில் இருக்காருன்னா அதை விட மோசமான அமைப்பு வேறு எதுவுமே இல்லை. எப்போ வேணாலும் நமக்கு சம்பாரிச்ச தனம் விரயமாகிவிடும். அதே மாதிரி 8ஆம் அதிபதி விரயஸ்தானத்திலேயோ தனஸ்தானத்திலேயோ உட்கார்ந்தார்னாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தால் கவனத்துடன் நிதி நிர்வாகம் செய்யுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.